ஆதியாகமம் 49வது அதிகாரம் 9வது வசனம். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி, என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் கலக்க துணிந்தவன் எவன்? யூதா ஒரு சிங்கம். நம் வாழ்வில் நமக்கு கிடைக்க வேண்டிய மிகவும் அற்புதமான ஆசீர்வாதம் என்னவென்றால், நம் பெற்றோர்கள் வழியாய் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம்தான். அது யூதாவுக்கு கிடைத்தது. ஆதியாகமம் 49:10 வாசித்து பாருங்கள். தகப்பன் ஆசீர்வதித்தார். அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திருக்கும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது என்று சொன்னார். யூதாவனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து நிலைத்தது. அவன் சகோதரர்கள் இருந்த போதும் கூட அங்கே ஒரு சவால் எழுந்த வேளையில் அவனுக்கு தான் முதல் வாய்ப்பு வழங்கப்பட்டது. நியாயாதிபதிகள் 1:2 சொல்கிறது, ஆண்டவர் யூதா செல்வான், இதோ அவன் கையில் நிலத்தை கொடுத்துள்ளேன் என்று சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. பல நூற்றாண்டுகள் கழிந்தும் கூட இந்த யூதாவின் வழிமரபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவர் மகனை இந்த இனத்திலே பிறக்க வைத்ததன் வழியாக. எபிரேயர் 7:14 சொல்கிறது, நம் ஆண்டவர் யூதாவின் குலத்தில் தோன்றினார் என்பது தெளிவாக தெரிந்தது தானே என்று சொல்கிறார். நாமும் கூட பெற்றோர்கள் வழியாய் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம், ஆசீர்வாதமாயிருப்போம். ஜெபம் செய்வோம். அப்பா, எங்கள் பெற்றோர்களுடைய அன்பு தியாகத்தின் வழியாய் எங்களுக்கு கிடைத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம் ஆவியானவர் தாமே அவை எல்லாவற்றையும் எங்களுக்கு நினைவுபடுத்தி எங்களை உறுதிப்படுத்துவாராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.